ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் மான்வாவோட எபிசோடு 53 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஃபைனலி அந்த சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டோட கடைசி பேட்டில் இருக்க 3rd ரவுண்ட் அது ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். பார்ட்டிசிபெண்டா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 12 பேர் இருந்தாங்க. ஆனால் ஹீரோவோட டீம்ல இருக்க அவங்க 2 பேர் போயிட்டனால இப்போ டோட்டலாகவே 10 பேர் தான் இருக்காங்க. என்னோட டோட்டலாக 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேட்டில் சீக்கிரமாக எண்ட் ஆகிடும். அங்கே சைடில் நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த சிடி இந்த பர்சன் நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோவால் அவனோட லெவலு, அவனோட காம்பேக்ட் பவர் இப்போ அவனால் தெளிவாக பார்க்க முடியுது. அவனோட காம்பேக்ட் பவர் 25,900. இப்போ அவன்கிட்ட என்னதான் அந்த ஐட்டமே இருந்தாலும் என்னால் அவனோட ஸ்டேட்டஸை பார்க்க முடியுது. அந்த ஐட்டமையும் தாண்டி பார்க்க முடியுதுன்னா இதுக்கு காரணம் மிஸ்டர் டிக்னிட்டி தான். அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரால் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கில் அது மூலமாக நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதனால தான் நல்லா பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிஃபிகேஷனை வருது. இதுக்கு மேலேயும் நம்ம ஹீரோவால் எல்லாரோட ஸ்டேட்டஸையே பார்க்க முடியும். ஈவன் அவங்க ஐட்டம்ஸை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணாலும் அது பார்க்க முடியும். அங்கே சைடில் தான் காய் இருக்கான். அவனோட லெவல் 38, அவனோட காம்பிக் பவர் 27,800. நான் அப்பயே யோசிச்சேன், இந்த சிடி மாதிரியே இந்த காயும் செகண்ட் ஆவிக்கினது தான். இதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவரும் அவங்க சொல்றாரு, அவ்வளோதான், இதுக்கு மேலே பேட்டில் ஆரம்பிக்க போகுது. நீங்க ஐட்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். ஈவன் ஆப்போனண்ட்டை கொலையே பண்ணலாம். அந்த அளவுக்கு பேட்டில் ரொம்ப இன்டென்ஸா போகும். இந்த பேட்டில் எப்போ நிற்கும்னா கடைசியா ஒரு பிளேயர் இருக்கிற வரைக்கும் இந்த பேட்டில் தொடர்ந்து போயினே இருக்கும். சிம்பிளா சொன்னா இந்த பேட்டில் அது ஒரு வாழ்வாசாவா போராட்டம் மாதிரி. அதனால பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே ரெடியா இருங்க. லக் இருந்தா வேணா நீங்க பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஒரு பர்சனும் சொல்றான், அப்புறம் என்ன பேட்டில் நம்ம பார்க்க வேண்டியதான். நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் மற்றவங்களால என்ன பண்ண முடியும்னு பாக்குறதுக்கு. இதுக்கப்புறம் அங்கே எப்போ போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதி வருது. கரெக்டாக நம்ம ஹீரோ எடுக்கும் போது 3 அப்படின்னு ஒரு நம்பரும் வருது. அதாவது சிம்பிளாக சொன்னால் நம்ம ஹீரோ தான் அங்கே 3rd போட்டி போட போகிறான். அங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்ததே நம்ம காயோட நம்பர் தான். அங்கே காயை பார்த்தோன்னே எல்லாருமே சதுறாங்க. ஏன்னா காயை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவன் எந்த அளவுக்கு மாஸ்டரஸ் ஆனவனு. அதே மாதிரி அவன் வந்தது ஸ்கல் நைட் கில்டு அப்படின்னு ஒரு கில்டு. அந்த கில்டும் ரொம்ப மிஸ்டீரியஸான கில்டு. அங்கே ஆளும் எத்தோனே சொல்லிடுறான், நான் அதிகமான மெம்பர்ஸ் இருக்கிறவங்க கூட தான் போட்டியை போட போகிறேன். இப்போ போட்டிக்காக வந்திருக்கிறது வெனம் கில்டுலேருந்து வந்த ஒரு 3 மெம்பர்ஸ் தான். அவங்கள பார்த்தோன்னே அவன் சொல்லிடுறான், நீங்க எல்லாருமே அட் அ டைம்ல வாங்க. ஏன்னா அவங்க 3 பேர் கூடயும் நான் சண்டை போட ஆசைப்படுறேன். அங்க இப்படி சொல்லிட அங்க இருக்கிற எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த வெனம் கில்டு இருக்குல்ல, அது ஒன்றும் சாதாரணமான கில்டு இல்ல. அங்க இருக்கிற ஆளுங்களும் பயங்கர திறமசாலி தான். ஏன்னா அவங்க தனியா இருக்கும் போது அசால்ட்டா அவங்கள டீல் பண்ணிடலாம். ஆனா கோஆப்ரேஷன் வந்துட்டான் அவங்கள அச்சிக்க முடியாது. ஒன்று சேர்ந்துட்டாலே அவங்க ரொம்ப டெரிஃபைங்கா இருப்பாங்க. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இது வாழ்வாசாவா போட்டி மாதிரி. அப்படி இருக்கும் போது அவங்களால அங்க தாக்கு பிடிக்க முடியுமா? அங்க இத பாக்குற சிடிக்கா ரொம்ப ஆர்வமாவுது. ஆளும் அங்க யோசிக்கிறான், இவன் ரொம்ப அரகண்டா இருக்கான். சரி பார்க்கலாம் இவனால என்ன பண்ண முடியுதுன்னு. ஏன்னா நானும் சும்மா இல்ல, உன் கூட சண்டை பொண்ணுன்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். அங்க வரும்போதே வெனம் கில்டோட லீடரும் அவங்க சொல்றான், நீ 1-on-1 பேட்டில் தேர்ந்தெடுத்தா இப்போதைக்கு நாங்க தோத்து போயிருப்போம். ஆனா தேவையில்லாம 3 vs 1 அந்த பேட்டில் எடுத்து மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல அவ்வளோ சீக்கிரத்துல எங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. அங்க 3 பேருமே அட் அ டைம்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல அங்க நிக்கிறாங்க. உங்களோட பிளான் என்னன்னா, நாங்க சப்ரஸ் பண்ண பவரை அட் அ டைம்ல அவன் மேல வெளிப்படுத்தணும். தேவையே இல்லாம நீயா பொறியில வந்து மாட்டிக்கின. என்ன பண்றது, உனக்கு சாகணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. சரி உன்னோட ஆசைய நான் நிறைவேற்றுறேன். ஆனா காய் அதுக்கு சுத்தமா கண்டுக்கல. அங்க திடீர்னு பூமிக்கு அடியிலேருந்து ஒரு வித்தியாசமான மிருகமும் அது ஃபுல்லாவே ஸ்கெலிட்டன் தான். இதை பாக்குற ஜட்ஜு அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இப்போ நம்ம காய் பண்ற அந்த மூவ் இது ஸ்கெலிட்டன் கில்டோட ஒரு யூனிக்கான ஃபினிஷிங் மூவ். அங்க காயும் அந்த மூவை படு வேகமா பண்ணிக்கினே வர அங்க குரோமாஸ்கோட ஒரு பர்சன் இருக்கான். ஆமா என்ன இது இன்கிரெடிபிளான ஸ்பீடு. அதே டைம்ல இந்த அளவுக்கு ஆறாவா, இவன் என்ன மாஸ்டரா அப்படின்னு ஆச்சரியமா வரான். ஆனா காய் அங்க யோசிக்க கூட டைம் தரல. 10 செகண்டே அவனோட கதையை முச்சிடறான். அங்க பாக்குற மத்தவங்க எல்லாருமே அப்படி ஆச்சரியமா வராங்க. ஏன்னா ஆளு யோசிக்கவே இல்லை, வெறும் ஒரே ஒரு மூவ் அதை வச்சு அசால்ட்டா அவன் முச்சிட்டான். ஹேய் நீ ரொம்பவும் பேசுனப்பா, நெக்ஸ்ட் நீ தான். அங்க படுவேகமா வரும்போது அவன் சைல இருக்க ஆளுகிட்ட சொல்றான், ஆமா என்ன நீ வந்து மச நிக்கிற, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு, மேஜிக்க பண்ணு. அங்க 2 பேருமே அட் அ டைம்ல நம்ம காய் மேல தாக்குறாங்க. ஒருத்தன் என்னன்னா ஃபயர் மேஜிக்கு, இன்னொருத்தன் ஐஸ் மேஜிக்கு. எவ்வளவோ அவங்க தாக்குறாங்க. ஆனா நம்ம காய் மேல அங்க ஒரு காயமும் ஏற்படல. காய் வந்த வேகத்துல அப்படியே அவனையும் முச்ச விட்டுறான். அங்க இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ ஜஸ்ட் மிஸ் அங்க தப்பிக்கிறான்.
அவன் க்ளோஸா வந்தா அவ்வளவுதான், கண்டிப்பா என்னோட கதையை முடிஞ்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கான். அங்க திரும்பவும் தாக்கலான்னு வரும்போது அங்க அவ கத்துறா, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எதுவும் என்ன பண்ணாதீங்க. அவ இப்படி கெஞ்சியும் அங்க வந்து அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அப்படியே குதிச்சு ஒரு பயங்கரமான ஈட்டி அவன் இறக்குறான். அங்கேயே அந்த பொண்ணோட கதையை முடியுது. உன்னோட லைஃபுக்காக நீ கெஞ்சிரியோ, அது இங்க வேலைக்கு ஆகுதுமா. ஏன்னா அட்வென்ச்சரர்னு நீ சொல்லிட்டா, நீ சாகிறதுக்கும் தயாரா இருக்கணும். ஒரு அட்வென்ச்சரரா நீ சாகலையா, அப்போ உனக்குலாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு. இதோட வின்னர் வேற யாரும் இல்ல, நம்ம காய் தான். அங்க காய் வரும்போதே சிட்டும் யோசிக்கிறான். நான் அப்பயே யோசிச்சேன், இவனும் கண்டிப்பா ஒரு செகண்ட் அவைக்கினது தான் நினைக்கிறேன். நான் ஷியோஷியை விட இவன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். அங்க ஷியோஷியும் அதே தான் யோசிக்கிறான். பரவாயில்ல, இவன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது மேட்ச். அந்த இடத்துல ஒரு 2 பேர் வராங்க. அவங்க எத்தோனே நம்ம ஆள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா மத்தவங்க கூட சண்டை போட்டா ஆப்வியஸா தோத்து போறது உறுதி. நம்ம ஷியோஷி அவன் வெறும் டி ரேங்க்ல, அதனால தான் ஷியோஷி கூட அவங்க சண்டை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்வியஸா நம்ம காய் கூடயும் அதாவது அந்த சிடி அவன் கூடயும் அங்க சண்டை போட முடியாது. அங்க ஷியோஷி வரும்போது அந்த அனௌன்ஸ் பண்ற அந்த லேடியும் சொல்றான், ஷியோஷி உன்னோட பெஸ்ட் கூட. நம்ம ஹீரோ வந்தோடனே ஆர்மரோட இருக்கிற அந்த பர்சன் சொல்றான், சீக்கிரம் நம்ம சண்டே ஆரம்பிக்கலாம். எங்க 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தங்கள தேர்ந்தெடு. இந்த இடத்துல நான் ஒன்றும் சூஸ் பண்ண போதில்ல, ஏன்னா நீங்க தான் என்ன சூஸ் பண்ணீங்க. அப்படி இருக்கும் போது 2 பேருமே அட் அ டைம்ல என்ன தாக்குங்க. அங்க இதை கேட்டோன்னே அங்க ஆடியன்ஸ் மத்தவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, ஆமா அவன் என்ன முட்டாளா, அவன் என்ன காயை காப்பி அடிக்கிறானா என்ன. காய் ஒரு செகண்ட் அவிக்னரு, இப்போதான் அவன் டி ரேங்க்ல இருக்க ஹீரோவாகவே இருக்கான். அப்படி இருக்கும் போது அவங்கள மாதிரி ஆளுங்களை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு இவன் யோசிக்கிறானா, இல்லைன்னா அவன் ஸ்டார்டிங்ல ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணல, அதனால இப்போ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலேயே முட்டாள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நீ எங்க கையால ஈஸியா சாக போற. சீக்கிரம் வா தாக்கு, உன்னை அசால்ட்டா நாங்க முச்ச விட்டுறோம். ஆனா அவங்க ரொம்பவும் பாவம். ஏன்னா நம்ம ஹீரோ பத்தி அவங்களுக்கு சுத்தமா தெரியல. அங்க நம்ம ஹீரோவும் சீனா சோட எடுக்கும் போதே சொல்றான், நான் ஒன்னும் எங்களோட அட்வென்ச்சரர் யூனியனை அசிங்க பார்த்த போதில்ல. சீக்கிரம் 2 பேருமே அட் அ டைம்ல என் கிட்ட வாங்க. நம்ம ஹீரோ மேல இருந்து அதிக அளவுல ஆறா வரும். அங்க இதை பாக்குற அந்த ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். அடே அவனை பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயம் உனக்கு சரியா பல்லடா. அட பைத்தியக்காரத்தனமா நீ பேசாத. நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆளுங்களை வர வழியில கொண்டு இருக்கோம். அவன் இன்னதான் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம 2 பேரா இருக்கோம். அவன் ஜஸ்ட் ஒரே ஒரு பர்சன் தான். அப்படி இருக்கும் போது நீ என்ன பேசின்னு இருக்க, நம்மளால அசால்ட்டா அவனை முச்சு விட முடியும். கரெக்டு தான்டா, நீ சொல்றது உண்மைதான். சரி நம்ம மூச்சை விட்டலாம். 2 பேருமே அட் டைம்ல தாக்குனா அவனால எதுவுமே அங்க பண்ண முடியாது. அங்க இதனால 2 பேருமே அவங்களோட ஸ்கில்ஸ் அங்க பயன்படுத்துறாங்க. அங்க ரொம்ப கிட்ட வரும்போது ஸ்டார்டிங்ல குல்லக் சொன்ன அந்த பொண்ணு அவ ரொம்ப பயந்து போயிடறான். ஐயோ இது வந்து ரொம்ப பிரச்சனையாச்சு. ஏன்னா சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஷியோஷியால அங்க ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க யூஸ் பண்ற அந்த மூணால ஆப்பனண்ட் அப்படியே சீல் ஆயிடுவான். அங்க ஆப்பனண்டால அவ்வளோ சீக்கிரத்துல தப்பிக்க முடியாது. இதை வச்சு நம்ம ஷியோஷியை அங்க முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அந்த அட்டாக் கொண்டு பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துல உன்னோட கதையை முடிஞ்சிடும். அங்க ஷியோஷி மேல அட் டைம்ல அந்த அட்டாக்கும் பார்த்து உங்க 2 பேரும் சொல்றாங்க, தேவையில்லாம 2 பேர் கூட சண்டை போட சொல்லிட்டேன், செத்துரு இப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்க தாக்குறாங்க. ஆனா அப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. ஆமா என்ன ஆச்சு, நம்ம இந்த அளவுக்கு பயங்கரமா அட்டாக் பண்ணோம். அப்படி இருக்கும் போதும் அவன் மேல ஒரு கீறல் கூட ஏற்படல. அவன் ஏதாச்சும் சீக்கிரட்டான ஐட்டம் ஏதாச்சும் பயன்படுத்துறானா? உங்களோட வாய்ப்பை நீங்க பயன்படுத்துனீங்க, நான் என்னோட வாய்ப்பை பயன்படுத்தக்கூடாதா? அந்த இடத்துல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எப்படி இம்பாசிபிள், அந்த அட்டாக் மூலமா இப்போதைக்கு அவனோட கதையை முடிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஷியோஷி அந்த பையனும் ஒரு பயங்கர இன்வென்சிபிளான மாஸ்டர்னு நினைக்கிறேன். அங்க சிட்டும் சைட்லயே யோசிக்கிறான், பரவாயில்ல இந்த பையனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கான். அங்க காயும் இந்த விஷயத்த சைடா பார்த்துன்னு இருக்கான். இந்த டி ரேங்க் பையன் இவன் அட்வென்ச்சரர் யூனியன்ல இருந்து வந்தாலா? நம்ம ஹீரோ லா ஆஃப் எத்தன் வேண்டா அதை பயன்படுத்திய செம்ம வேகமா பின்னாடி வந்து நிக்க. இதை பார்க்குற அந்த ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். எப்படி இவன் இன்னும் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கான்? அவன் கிட்டயும் இன்ஸ்டன்ட் ஷேடோ டிவைன் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கு. இது மூலமா எப்படி ஆள் அங்க தப்பிக்கிறான்? நான் ஜஸ்ட் மிஸ், இப்போதைக்கு என்னோட கதையை முடிஞ்சிருக்கும். நான் ஒரு தீஃப், என் கிட்ட கிங் ஆஃப் ஷேடோ அந்த ஸ்கில் இருக்கு. அவன் என்னதான் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாலும் கண்டிப்பா என்னோட துணியை கூட அவனால டச் பண்ண முடியாது. இப்படி ஆளு சொல்லும் போது பின்னாடியே ஒரு வாய்ஸ் வரும், ஆமா என்னப்பா யோசிக்கிறேன், அதாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறியோ? அங்க அவன் நிறுத்து அப்படின்னு சொல்றான். ஆனா ஒரே அடிதான், ஆளோட கதையும் அங்கேயே முடியுது. சரி இன்னமும் நீ மிச்சம் இருக்கல, உன் கூடயும் நான் சண்டே ஆரம்பிக்கணும்.
இவன் என்ன இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கான், அவனோட டிஃபென்ஸு அவனோட பவரு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அதுக்குன்னு என்னால சும்மா உட்காந்து நான் சாவுறதை என்னால வேடிக்கை பார்க்க முடியாத, நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். அங்க கத்திங்கனே ஒரு பயங்கரமான பவரை அவன் வெளிப்படுத்துறான். அங்க ஹீரோவும் சொல்றான், அப்படியா ஒரு கை பார்த்தலாம் வா. எல்லாருக்கும் அந்த பர்சனை பத்தி தெரியுது, இதுக்கு முன்னாடியே இப்படிதான் பங்கமா நிறையவே கிறிஸ்டல் அவன் கலெக்ட் பண்ணிருப்பான். அதனால இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா. எல்லாரோட பார்வையும் அங்கதான் இருக்குது. அங்க ஆளு பயங்கர வேகமா வரும்போது நம்ம ஹீரோக்கு அதை பார்க்கும் போதே தெரியுது, அவன் பண்ற அட்டாக் அது வந்து ஒரு ஃப்ரண்டல் அட்டாக், அதாவது முன்னாடில இருந்து அவன் தாக்குறான். அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோ அவனோட ஸ்ட்ரென்த்தை கட்ட அவ்வளவுதான் ஆள் அங்கேயே முட்டி போட்டுறான். இல்ல என்னால ஜெயிக்க முடியாத, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன். அங்க இதை கேட்கிற ஆடியன்ஸ் நம்ம காய் சிட்டு இந்த மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. அங்க ஆளு இப்போதான் சொல்றான், நான் இப்போதான் புரிஞ்சுக்கினேன், அதாவது நான் என்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை தாக்கி தோக்கடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் என்னால உன்னை தோக்கடிக்க முடியாது, அதனால தான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன். இதனால நம்ம ஹீரோ அப்படியே சைடில் பார்க்குறான். அந்த செகண்ட் மேட்ச்ல ஜெயிச்சதும் நம்ம ஹீரோ தான். ஆடியன்ஸ்ல சில பேர் அங்கே கடுப்பாகிறாங்க. ஏன்னா அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா போகும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா அதுக்குள்ள மூஞ்சி போயிடுச்சு. சைடில் சிட்டும் யோசிக்கிறான், உண்மையிலேயே அவங்க முட்டாள் தான். அங்க அனௌன்ஸ் பண்ற அந்த ஆளு கிட்ட நம்ம ஹீரோ கேட்குறான், ஆமா இன்னமும் ஒரு மேட்ச் இருக்குல்ல. ஆமா சார் இன்னமும் ஒரு மேட்ச் இருக்கு, நீங்க இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மேட்சை ஆரம்பிக்கலாம்ல. எனக்கு ஒன்றும் ரெஸ்ட் எல்லாம் வேணாம், இப்போதான் எனக்கு வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கு, அதனால செகண்ட் மேட்ச் சிடி நான் உன் கூட சண்டை போடணும்னு இருக்கேன், வா. ஒரு டீமா சண்டை போறியோ இல்ல தனியா சண்டை போட போறியோ எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்ல, எப்படி வேணா சண்டை போடுறதுக்கு நான் தயார். தேவையில்லாம எங்க லீடரை அசிங்கப்படுத்துற ஒரு யாருன்னு தெரியுமா, வாய மூடுங்கடா மட பசங்களா, எங்களை மன்னிச்சிருங்க பாஸ். இதுக்கப்புறம் சிடி டைரக்டா அங்க காலையாருங்கிறான். அங்க ஹீரோ கிட்ட வந்து சொல்றான், ஷியோஷி தேவையில்லாம இந்த விஷயத்துக்காக நீ வாங்கி விட்ட, கண்டிப்பா இதுக்காக ஏன்டா சொன்னோம் அப்படி நீ கஷ்டப்பட போற ஷியோஷி. ஏன்னா நான் என்னோட பாஸுக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன், நான் தான் உன்னை விடவும் ஸ்ட்ராங்கு. உன் மேல அப்படி என்னத்தை பார்த்தாரோ உன் மேல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, ஆனா ஏதோ ஒண்ணு என் கையில சாகுறதுக்கு தயாராயிரு ஷியோஷி எப்படின்னு இவன் கொடூரமா சொல்ல இங்கே அந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் வர்றதுதான் கடைசி எபிசோடு, அதாவது இது வரைக்கும் தான் மான்வா வந்திருக்கு. இன்னமும் ஒரு எபிசோடு இருக்கு, அதையும் பாத்துருங்க. அந்த எபிசோட்ல தான் நம்ம சீரிக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடக்க போது, யாரு ஜெயிப்பான்னு பார்க்கலாம். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.